வணக்கம். மதுரை ராமச்சந்திரன் பேசுகிறேன். ஏற்கனவே தேர்தல் நேரத்தில் பல செய்திகளை தந்து கொண்டு தான் இருக்கிறேன். நல்லவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். அதே வேளையில் மக்களுக்கு பயன் தரக்கூடிய வாக்குறுதிகளை யார் தருகிறார்களோ அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். மக்கள் நலனுக்காக பேசுகிறோம். தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் மாண்புமிகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாக்குறுதிகளை தந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். 297 வாக்குறுதிகளை அவர் தந்து கொண்டிருக்கிறார். இது வரவேற்கத்தக்க ஒரு பாராட்டக்கூடிய, மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு செய்தியாக கொடுத்திருக்கிறார். 10,000 ரூபாய், 2,000 ரூபாய், பிரிட்ஜு, மாணவர்களுக்கு நலத்திட்டங்கள் என பல அறிவிப்புகள் அதிரடியாக அறிவித்திருக்கிறார். இது சாத்தியமா என்று யோசிக்க வேண்டாம். ஏன்னா இப்போ திமுக காலத்தில் கொள்ளையடித்து பணத்தையெல்லாம் இவர் கொள்ளையடிக்காமல் அதை செலவழித்தாலே போதும், இந்த திட்டங்களை அவர் செய்து விடுவார். புரியும் நினைக்கிறேன். திமுக ஆட்சியில் பல லட்சம் கோடிகளை கொள்ளையடித்திருக்கிறார்கள். அதை மிச்சப்படுத்தி இவர் ஆட்சிக்கு வந்த பின் அதை இவர் மக்களுக்கு செலவழித்தால் போதும், தாங்கள் எடுத்துக்கொள்ளாமல். அதுதான் நடக்கும். அதனால தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறார். ஏன்னா எவ்வளோ வருமானம் வருங்கிறது இவருக்கு ஏற்கனவே தெரியும். இவர் இப்போ தெரிந்து விட்டார். எடப்பாடி அவர்கள் இந்த 5 ஆண்டு காலங்களில் அனுபவ பாடங்களை நிறையா கற்றுக்கொண்டு விட்டார். இனி ஆட்சிக்கு வந்தால் நாம் நல்லவனாக இருந்தால்தான் ஆட்சியில் அடுத்தடுத்து நீடிக்க முடியும் என்ற எண்ணத்தில் தற்பொழுது மக்களுக்கு நன்மைகள் செய்ய வேண்டும் என்ற கோணத்தில் யோசித்து இப்பொழுது இந்த முடிவை எடுத்திருக்கிறார். இது வரவேற்கத்தக்க விஷயம். இது கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வழியில் வரேன்.